நம்ம இப்போது திண்டுக்கல் ஸ்டைலில் ஒரு பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். நான் காளான் வச்சு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் மட்டன் வச்சு கூட பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகாய், பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், புதினா, மல்லி எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் குக்கர் வச்சுட்டு அதில் பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் சீரக சம்பா எடுத்துருக்கிறேன். வேணும் பிரியாணி அப்படின்னாவே நம்ம சீரக சம்பா தான் போடணும். அதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பிரியாணி தூள் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு காளான் அதிலே கொட்டிக்கலாம். காளான் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அது கூட அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அது கூட சேர்த்துக்கலாம். அரிசி அதில் சேர்த்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி வச்சா போதும். வச்சு ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சுட்டு நீங்கள் ஒரு விசில் வச்சிங்கனாவே சூப்பராகிடும். இதோட குக்கிங்கும் முடிஞ்சுது, பர்த்டேவும் முடிஞ்சுது. இது கூட ஒரு காலிஃப்ளவரும் எக்கும் வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். அதை இன்னொரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு போடுறேன். பாய், டாட்டா. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.